ஹாய் ஸ்குவாட். கோயம்புத்தூரில் இப்போ ரீசெண்டாக அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 நாளாக அதை பற்றி தான் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பையன், அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த 3 குற்றவாளிகள், அவங்கள பற்றி பேச விரும்பலை. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி நம்ம கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணாலே அந்த பொண்ணு எதுக்கு அங்கே போனா, அந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்டாடே, ஒரு பொண்ணை போய் தப்பாக சொல்கிறீங்களே, அந்த 3 நாய்ங்க அப்படி பண்ணானுங்களே, அவனுங்களை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா? பேச மாட்டீங்க. உங்களை பொறுத்தளவுக்கு அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணா. ஸ்குவாட், நான் எல்லாருமே பேசல, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்களுக்காக மட்டும்தான் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சிக்கு நடந்திருந்தாலும் இப்படி தான் கமெண்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்னா எங்கள் அக்கா மேலே தப்பு இல்லை, அவங்க 3 பேர் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள பேசுவீங்க. ஏண்டா, உங்களுக்குன்னா ஒரு நியாயம், அடுத்த பொண்ணுங்களுக்குன்னா ஒரு நியாயமா? எல்லா பொண்ணுங்களுமே கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக நினைங்கடா. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் மேலே தப்புன்னு. ஸ்குவாட், நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்குவாட்.